Godson Public School, Number 6, Surapet Main Road, Thirumal Nagar, Chennai 600099, Tamil Nadu. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த சின்னச்சேரி கிராமத்தில் குடிப்பதற்கு ஏதுவாக தரமான குடிநீர் வழங்க கோரி நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சி வாயிலாக அந்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் கார்த்திகேயன் இணைப்பில் உள்ளார். கார்த்திகேயன், மேலும் அந்த பகுதி மக்கள் வேறு என்னெல்லாம் கூறியிருக்கிறார்கள்? இது தொடர்பாக அதிகாரிகள் தரப்பில் ஏதேனும் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறதா? விவரங்கள் சொல்லுங்க. வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தின் அருகில் உள்ள கிராமம் சின்னச்சேரி கிராமமாகும். இந்த கிராமம் பாலாற்றங்கரை ஓரம் அமைந்துள்ளது. இந்த கிராமத்தில் 500க்கும் மேற்பட்ட குடும்பத்தைச் சேர்ந்த சுமார் 2000 நபர்கள் வசித்து வருகின்றனர். நீரின்றி அமையாது உலகு என்பதற்கு எடுத்துக்காட்டாக விளங்கிய இந்த கிராமத்தில் கடந்த 10 மாதங்களாக குடிக்க நல்ல குடிநீர் இல்லை என்பதே இவர்களின் மிகப்பெரிய வருத்தமாக காணப்படுகிறது. சுமார் 10 மாதங்களுக்கு முன் ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் குழாய் உடைந்து விட்டதாக கூறி நிறுத்தப்பட்ட குடிநீர் இதுவரை அவர்களுக்கு விநியோகிக்கப்படவில்லை. இதனால் அவர்கள் தினம் தினம் பல்வேறு வகையான பிரச்சனைகளை அனுபவித்து வருவதாக மிகவும் வேதனையுடன் கூறுகின்றனர். குறிப்பாக தொடர்ந்து உப்பு நீரை குடித்து வருவதால் மருத்துவ ரீதியான பிரச்சனையை சந்திப்பதாகவும், வயதானவர்கள் மற்றும் துணைநோய் கொண்டவர்கள் சிறுநீரகக்கல் மற்றும் புற்றுநோய் அறிகுறி, கருத்தரித்தல் போன்ற முக்கிய பிரச்சனைக்கு சிக்கி ஆளாவதாக வேதனையுடன் கூறுகின்றனர். மேலும் உப்பு நீரை ஒரு குடத்தில் பிடித்து வைத்து சிறிது நேரத்தில் சமையல் செய்ய பயன்படுத்துவதற்கு முன் உப்பானது மேலே ஏடு போல் மிதப்பதாகவும் கூறுகின்றனர். இத்தகைய சூழ்நிலையில் சமையல் செய்யவோ அல்லது குளிக்கவோ மிகவும் சிரமமாக உள்ளதாகவும் வேதனையுடன் கூறுகின்றனர். மேலும் உப்பு நீர் பயன்படுத்துவதாலும் இல்லை உப்பு நீரே தொடர்ந்து பயன்படுத்துவதாலும் அவர்களுக்கு ஒரு சில அச்சமும் ஏற்படுவதாக கூறுகின்றனர். இது குறித்து மாவட்ட ஆட்சியர், வருவாய்த்துறையைச் சேர்ந்தவர்கள் என பலரிடமும் முறையிட்டு மனு கொடுத்தும் இதுவரையில் நடவடிக்கை இல்லை. நாங்கள் சென்று மனு கொடுக்கும் போதெல்லாம் விரைவாக சரி செய்கிறோம் என பதில் மட்டுமே கூறுகின்றனர். ஆனால் நடவடிக்கை இல்லை எனவும் கூறுகின்றனர். இது குறித்து சின்னச்சேரி பஞ்சாயத்து தலைவர் தமிழ்மணி அவரிடம் கேட்டபோது அவர், நானும் தொடர்ந்து இதற்காக பல முயற்சிகளை செய்து வருகிறேன். அதிகாரிகளிடம் விரைவாக உடைந்த குழாயை சரி செய்யுங்கள், எங்கள் கிராமத்திற்கு நல்ல குடிநீர் கொடுங்கள் என தொடர்ந்து வருகிறேன். விரைவில் சரி செய்து கொடுக்க முயற்சி எடுக்கிறேன் என உறுதி கூறியுள்ளார் கிருஷ்ணவேணி. முழுமையான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி கார்த்திகேயன். கிராமத்திற்கு கடந்த 10 மாதங்களுக்கு மேலாக ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம் தண்ணீர் எங்களுக்கு கிடைக்கவில்லை. அது பல மனுக்கள் வேலூர் ஆட்சியருக்கும் பிடிஓ ஆஃபீஸருக்கும் எல்லா இடத்துக்கும் கொடுத்தும் பதில் மட்டும் வந்ததை தவிர தண்ணீர் வரவில்லை. மேலும் இந்த மாவட்ட ஆட்சித்தலைவராவது இதற்கு ஸ்டெப் எடுத்து, இந்த அரசாங்கம் தமிழக வெற்றி கழகமாவது இதற்கு கொஞ்சம் ஸ்டெப் எடுத்து எங்களுக்கு நல்ல குடிநீர் கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். இங்கே எங்கள் ஊரில் உப்பு தண்ணி அதிகமாக வருது. குடிக்கிறதுக்கு நாங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இல்லை. நாங்கள் குடத்துல பிடிச்சி வச்சதுனால அந்த தண்ணியே குடத்தை ஃபுல்லாக உப்பாக மிதக்குது. அதை நாங்கள் யூஸ் பண்ணாலும் நாங்கள் உடம்புக்கு தான் அது கேடு. நாங்கள் ஒகேனக்கல் தண்ணி அதுக்கு முன்னே வந்துட்டு இருந்துச்சு, ஆனால் இப்போ வர்றது இல்லை. அது ரொம்ப நாளாக நின்றுட்டுருக்கு. அதை நாங்கள் கேட்டுட்ருக்கோம். அதை வர வச்சு தரணும் எங்களுக்கு. ஆர்ஓ வாட்டர் இல்லையாவது அந்த காயின் 5 ரூபாய் காயின் போட்டால் அந்த தண்ணியாவது ஏதாவது ஒரு வழியில் எங்களுக்கு ஒன்று யூஸ் பண்ணோன்னா தண்ணி குடிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். எங்கள் ஊருக்கு குடிநீர் சரியில்லை, உப்பு தண்ணியாக இருக்குது. சமையல் செய்யவும் உபயோகம் இல்லை, குடிக்கிறதுக்கும் உபயோகம் இல்லை. என்ன எங்களுக்கு உடனடியாக நல்ல ஒகேனக்கல் தண்ணியை விடணும்.
எங்கள் ஊரில் வந்து ஒகனக்கல் தண்ணி வந்து பழுப்பு உடஞ்சி 10 மாதத்துக்கு மேலே ஆகுது. இன்னும் ரெடி ஆகலை. நாங்கள் எல்லாருக்கும் வேலூர் மாவட்டத்தில் கலெக்டர் ஆஃபீஸில் மனு கொடுத்து பார்த்தாச்சு. மனு கொடுத்து பார்த்தோம், இன்னும் நடவடிக்கை எடுக்கலை. தண்ணி வராதனால பல தொந்தரவுகள் ஏற்படுது. உடல்நிலை சரியில்லாமல் சிறியவர்கள் பெரியவர்கள் எல்லாருமே பாதிக்கப்படுறாங்க. நாங்கள் எல்லா இடத்துலையுமே கேட்டு பார்த்தாச்சு. இப்போது நீங்கள் புதுசாக வந்துக்கிற அரசு எங்களுக்கு ஏதாச்சும் உதவி பண்ணணும்னா, இந்த தண்ணி வர மாதிரி ஏதாச்சும் எனக்கு இது பண்ணால் எங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும்.